ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜேஸ்வரியோட ஆட்டத்தை நம்ம விஜய் போயிட்டு அடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜேஸ்வரி நம்ம மல்லியோட மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வேலைக்கு போகிறதுக்காக அப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அன்னபூரணி அம்மா தான் அந்த மொபைல் பக்கத்தில் சோஃபால டீப்பா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா கால் வந்ததும், "மல்லி ஃபோன் கால் வருது பாரு, அட்டெண்ட் பண்ணி பேசு, யாருன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மல்லியும் பார்த்தீங்கன்னா, "இதோ வரேன் பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அன்னபூர்ணி அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மல்லியோட மொபைல் எடுக்கிறாங்க. "யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அதில ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு பேர் வருது. அங்க நம்ம விஜய் சாரும் இருக்காரு. விஜய் நம்ம மல்லி என்ன நெனச்சிட்டு இருக்கா? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல ஏதோ கன்ஃப்யூஷன்லயே இருக்காளே! என்ன ப்ராப்ளம் அப்படின்றது அவரும் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ தெரிய வரப்போது. நம்ம அன்னபூர்ணி அம்மா ஃபோன் எடுத்து ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு அப்படியே நிக்கிறாங்க. உடனே விஜய் சார் வரப்போறாரு. "என்னம்மா அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. யாரா இருந்தா என்ன? மல்லி ஃபோன் தானே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணி அம்மா "இல்ல மாப்ள, அவளே எதா இருந்தாலும் பேசிக்கிட்டோம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லப் போறாங்க. உடனே மல்லி வரப்போறாங்க. ஃபோன் கால் பார்த்தோனே அவங்களும் ஷாக் ஆக போறாங்க. "யார் ஃபோன் பண்ணது? என்ன ஏன் ஆளாளுக்கு அமைதியா இருக்கீங்க? மல்லி யார் உனக்கு கால் பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் தான் நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் சொல்லப் போறாங்க. "ராஜேஸ்வரி தான் மாப்ள கால் பண்ணாங்க. எதுக்குன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம மல்லி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல சமாளிக்க தான் போறாங்க. விஜய் தான் போயிட்டு நம்ம ராஜேஸ்வரியை மீட் பண்ணி பேசினதான் தெரிய வரப்போகுது. அங்கே கதிரேசன் பேசுனதும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதும் இது எல்லாமே தெரிய வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.